ஹிந்தியில் எழுதியிருக்க இந்த கடை யார் கடை? எங்கே இருக்கான் அவன்? மேலே இருக்கானா? என்ன கடை அது? ஹோட்டல் கடையா? கூட்டம் கூட்டமாக வந்திறங்கும் வடக்கர்கள். ஈஸ்ரம் கார்டு கொடுத்து அனுப்பும் மத்திய அரசு. சங்க வளர்த்த தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு நீ உள்ள உட்கார்ந்துட்டு ஹிந்தியில பேர் எழுதிருக்க. தமிழ்நாட்டில் உதயமாக போகும் உத்தர் பாரத் பவன். ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, இதெல்லாம் பித்தலாட்டு. தினந்தோறும் சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் நாம் பார்க்கும் காட்சிகளில் ஒன்று ஆயிரக்கணக்கில் வடமாநில தொழிலாளர்கள் வந்திறங்குவதுதான். இவர்களெல்லாம் எங்கே போகிறார்கள்? இத்தனை பேருக்கும் வேலை இருக்கிறதா தமிழகத்தில்? இந்த கேள்விகளுடன் அவர்களை பின்தொடர்ந்தோம். பல அதிர வைக்கும் தகவல்கள் வந்து கொட்டின. மதுரையில் இருக்கும் வடமாநில தொழிலாளர்கள் சிலரை சந்தித்தோம். டீக்கடை வைத்திருப்பவர் பரத்ராஜ். அவர் நம்மிடம், நான் மதுரைக்கு வந்து 8 வருடங்கள் ஆகிவிட்டன. கூலி வேலைக்குத்தான் வந்தேன். இங்கு குஜராத்தைச் சேர்ந்த கடையில் வேலை பார்த்தேன். அதன் பின் சொந்தமாக கடை பிடித்தேன். பொருட்கள் எல்லாம் குஜராத்திலிருந்து வந்திறங்கியது. அதை வைத்து வியாபாரம் செய்கிறேன். முதலில் வேலைக்கு இங்கிருக்கும் தமிழ் ஆட்களைத்தான் நம்பியிருந்தேன். இப்போது அப்படி இல்லை. எங்க சங்கத்திலிருந்து ஒன்றிய அரசின் அனுமதியோடு ஈஸ்ரம் கார்டு போட்டு எங்களவர்கள் வந்துவிட்டனர். இனி எந்த பிரச்சனையும் இல்லை, முழு பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்றார். நாம் அவரிடம், அது என்ன ஈஸ்ரம் கார்டு என்றோம். அது எங்களுக்கு முழு பாதுகாப்பு. இப்பெல்லாம் கார்டு போட்டுத்தான் இங்கு அனுப்புகிறார்கள். வந்திறங்கியதும் கார்டை வைத்து பேங்க் அக்கவுண்ட் தொடங்கிக் கொள்ளலாம். ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை வாங்கிக் கொள்ளலாம் என்று தன்னிடம் உள்ள வாக்காளர் அட்டையை காண்பித்தார். எனக்காவது 7 வருடம் ஆகிவிட்டது. என் கடையில் வேலை பார்ப்பவர்கள் வந்து 2 மாதங்கள் தான் ஆகின்றன. எல்லோருக்கும் ரேஷன் கார்டு முதல் வாக்காளர் அட்டை வரை கிடைத்துவிட்டது. வடநாட்டில் வேலை செய்யும் ஒரிசாவை சேர்ந்தவர்களுக்காக ஒரிசாவில் தூதரகம் போல் ஒரிசா பவன் தொடங்கியிருக்கிறார்கள். அதுபோல் தமிழகமெங்கும் பணிபுரியும் வட இந்தியர்களுக்காக உத்தர் பாரத் பவன் என்று தொடங்கவிருப்பதாக சொல்கிறார்கள். அது வந்தால் இன்னும் தைரியமாக தொழில் செய்யலாம் என்றார். தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்த சில சம்பவங்களை பார்ப்போம். கடந்த மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீலகிரி துப்பாக்கி தொழிற்சாலையில் வேலை தொடர்பாக சரவணன் என்பவரின் வழக்கில் நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி இருவரும் தமிழக ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் ஹிந்தியில் தேர்ச்சி பெறாத நிலையில் தமிழில் அதிக மதிப்பெண் பெற்று எப்படி தேர்ச்சி ஆகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். அடுத்து கள்ளக்குறிச்சி பகுதியில் வங்கி மேலாளர் முதல் அலுவலக உதவியாளர் வரை அனைவரும் ஹிந்திக்காரர்கள் பணியாற்றியதால் சரியாக தொடர்பு கொள்ள முடியாமல் பொதுமக்களே அந்த வங்கியை பூட்டி சீல் வைத்த சம்பவம் நடந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி தஞ்சை அதிராம்பட்டினத்தில் தமிழக கூலி தொழிலாளர்கள் தங்களின் வேலையை வடமாநில தொழிலாளர்கள் பறிப்பதாக சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். மதுரையில் பிப்ரவரி 10ஆம் தேதி செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் செல்போன் சர்வீஸ் செய்யும் தமிழக இளைஞர்கள் மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு, எங்களை அடியாட்களை வைத்து மார்வாடிகள் மிரட்டுகிறார்கள். நாங்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றியிருக்கும் 4 மாசி வீதிகளிலும் பெரியார் பேருந்து நிலையம் போன்ற இடங்களிலும் செல்போன் விற்பனை மற்றும் உதிரிபாக சர்வீஸ் கடைகள் வைத்துள்ளோம். அங்கிருக்கும் வடமாநில மார்வாடிகள் பெரும்பாலும் செல்போன் உதிரிபாக கடை வைத்துள்ளார்கள். அனைத்துமே டூப்ளிகேட் ஐட்டங்கள் தான், விலை குறைவாக கிடைக்கிறதே என்று மார்வாடிகளிடம் முதலில் போவார்கள். பின்னர் அது டூப்ளிகேட் என்று தெரிந்ததும் எங்களிடம் வந்தார்கள். இதில் போட்டி இருந்து வந்தது. தற்போது அதிகளவில் மார்வாடிகள் வந்து குவிய தொடங்கி அவர்களே சர்வீஸும் செய்கிறார்கள். எங்களை நசைய செய்ய அங்கிருக்கும் கடைகளின் வாடகையை வேண்டுமென்றே கூட்டி கொடுக்கிறார்கள். இதனால் இங்கிருக்கும் நம்மவர்களே எங்களிடமிருந்து மார்வாடிகளுக்கு கடையை பிடுங்கி கொடுக்கிறார்கள். கொடுக்க மறுத்தால் ஆட்களை வைத்து மிரட்டுகிறார்கள். நாங்கள் GST பில் போட்டு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லாமே 2ஆம் பில்லுதான், GST கட்டுவதில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அமைச்சர் மூர்த்தியிடம் கொண்டு சென்றோம். அவர் உடனடியாக ஆக்ஷன் எடுத்து மார்வாடிகள் 90% GST கட்டுவதில்லை என்று அறிக்கை விட்டார். இந்த மோதலில் கடைகளை காலி பண்ண சொல்லி மிரட்ட தொடங்கியுள்ளனர். எனவே மதுரை ஆட்சியரிடம் புகார் கொடுக்க வந்தோம் என்றார் செல்போன் கடை வைத்திருக்கும் சிவா. மதுரையில் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவர். சுற்றியுள்ள அனைத்து கடைகளின் பெயர் பலகைகள் பெரும்பாலும் ஹிந்தி எழுத்துகளில் இருந்ததால் அதிர்ச்சியாகி, நாம் தமிழகத்தில் இருக்கிறோமா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோமா என்று கோபமாகி அங்கிருக்கும் பஜன்லால் சேட்டு வைத்திருந்த ஹோட்டலுக்கு போனவர் அங்கிருக்கும் உரிமையாளரிடம்,
ஏன் ஹிந்தியில் பெயர் பலகை வைத்துள்ளீர்கள்? தமிழகத்தில், அதுவும் தமிழ் வளர்த்த மதுரையில் கடை வைத்துக்கொண்டு ஏன் தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை என்று கேள்வி கேட்க இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட அதை யாரோ வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட வைரலாகியது. இதே வழக்கறிஞர் தீரன் மேலும் கூறுகையில், தமிழக நிலங்கள் அதிகாரப்பூர்வமாக வட இந்திய மக்களின் நிலமாக மாறி வருகிறது. காஷ்மீர் மாநிலத்தில் வெளிமாநில மக்கள் நிலங்களை வாங்க முடியாது. காரணம், 370வது பிரிவு நில உரிமை சிறப்பு சட்டம் அங்கு இருந்தது. ஆனால் தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் நிலங்கள் வாங்கலாம் என்ற நிலையில் மிக வேகமாக நிலங்கள் தமிழர்களை விட்டு பறிபோய் கொண்டுள்ளது. குஜராத், ராஜஸ்தான் மற்றும் அனைத்து ஹிந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள சட்டத்தின்படி ஹிந்தி மொழி தெரியாதோர் அம்மாநிலத்தில் அரசு பணிகளில் சேர முடியாது. கிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, கோவா போன்ற மாநிலங்களில் கல்வி வேலைவாய்ப்பில் அந்தந்த மாநிலத்திற்கு மட்டுமே முன்னுரிமை. ஆந்திராவில் அரசமைப்பு சட்ட 371D மற்றும் 371E ஆகியவற்றின்படி தெலங்கானா பகுதிகளுக்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கப்பட்டு கல்வி வேலை வாய்ப்புகளில் 90% அம்மாநில நிலத்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 1983இல் கர்நாடக அரசு நியமித்த சரோஜினி அறிக்கையின்படி அரசு வேலை வாய்ப்புகளில் கன்னடர்களுக்கே முன்னுரிமை மற்றும் வெளிமாநிலத்தவர்கள் வீடு வாங்கி குடியேற விளைநிலங்கள் வாங்க தடை உள்ளது. தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் வந்து குடியேறலாம், நிலம் வாங்கலாம். அடிமட்ட வேலைகள் முதல் அரசு வேலைகள் வரை தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று குமுறினார். வரும் வழியில் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் ஹிந்திக்காரர்களை வெளியேற்று, தமிழ்நாட்டில் திட்டம் போட்டு வடமாநிலத்தவரை குடியமர்த்தும் ஒன்றிய அரசின் திட்டங்களை தடுக்க சட்டம் கொண்டு வா என்று போராட்டம் நடத்திய தமிழ் தேசிய பேரியக்கத்தினரின் கோஷம் விண்ணை பிளந்தது. அதன் மாவட்ட தலைவர் ஆனந்தன் நம்மிடம், தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அஞ்சல் துறையில் 946 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் தமிழர் ஒருவர் கூட இல்லை. ரயில்வே துறையில் 5000 பேர் நியமனத்தில் வெறும் 65 பேர்தான் தமிழர்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் 60% ஹிந்திக்காரர்களின் ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது. இப்படி வேலை வாய்ப்புகளில் திட்டமிட்டு வடநாட்டவர்களை புகுத்துவதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருக்கிறது. முழுக்க வடக்கர் மயமாகி தமிழர்கள் 2ஆம் குடியாகும் முன் தமிழ்நாடு அரசும் தமிழர்களும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று முடித்துக் கொண்டார். கடைசியாக நாம் விஷாலை சந்தித்தோம். நான் இப்போது பாஜகவில் பகுதி செயலாளராக இருக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 20,000 பேர் எங்க ஆட்கள் இருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கான ஜாபிதா புத்தகத்தை பாருங்கள். இந்த 10 வார்டுகளில் எல்லாம் எங்க ஆளுங்க தான். அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி கொடுத்துள்ளேன். நான் இ-சேவை மையம் வைத்துள்ளேன். இங்கிருக்கும் பெரும்பாலான இ-சேவை மையம் வடநாட்டுக்காரர்கள் நடத்துவதுதான். உத்தர் பாரத் பவன் வந்தால் இனி ஹிந்திக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினார் விஷால் லால்.